பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி நம்ம அடை செய்ய போகிறோம். ஈவினிங் டிஃபனு. அதுக்கு தேவையானது நான் இட்லி புழுங்கல் அரிசி ஒரு அரை கிளாஸ் எடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அரை கிளாஸ்னால் ஒரு 100 கிராம், அதுக்கு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? இது இந்த கிளாஸ், இது பச்சரிசிங்க. இது ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அடுத்தது துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் வச்சுருக்கீங்க. சிறுபருப்பு ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இப்படியும் ஒரு 4 மணி நேரம் இது ஊறணுங்க. சிறுபருப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக போடுறது. ஆக்சுவலாக துவரம்பருப்பு கடலைப்பருப்பு தான் போடுவாங்க. சில பேர் நிறைய பருப்புங்க சேர்ப்பாங்க. நாங்கள் இது தான் சேர்ப்போங்க. நல்லா அலசணுங்க. இது நல்லா 3 வாட்டி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி எப்போவுமே அரிசி இந்த மாதிரி கழுவணுங்க. நல்லா 3 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. ஓகேங்களா? கழுவிட்டுங்க. ஒரு 4 வாட்டி கழுவிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் இது ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? தண்ணி நல்லா ஊற்றி ஃபுல்லாக ஊற்றி எப்போவுமே ஃபுல்லாக ஊற்றணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் ஊறும். ஓகேங்களா? இப்போது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் ஊறட்டுங்க. ஓகேங்களா? 4 மணி நேரம் நம்ம ஊறிடுச்சிங்க. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போது நம்ம இதை அரைக்க போகிறோங்க. இதை நான் 2 வாட்டியே போட்டு எடுக்க போகிறேன். இதுக்கு முதல்ல நம்ம இதுக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அடுத்தது அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோங்க. ஓகேங்களா? சால்ட்டு. இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம அடியில் மிளகு போட்டுக்கிறோம். இப்போ தான் அரைப்படுங்க. நம்ம அடுத்தது 3 மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க. சீரகம் அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம உப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த அரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சு இல்லைங்களா? அதை நம்ம போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் இங்கே அரைக்கணும். தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம குறைன்னு அரைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் அரைச்சிக்கலாம். பார்க்குங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். ஏன்னா இது குறைன்னு அரைக்கிறோம் இல்லைங்களா? அதனால் இன்னும் கொஞ்சம் அரைப்படுதுங்க. நல்லா அரைஞ்சிடுச்சுங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். ஓகேங்களா? கூட நான் 2 தேங்காய் பத்தை இப்போ அரைச்சிக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். ஓகேங்களா? அரைச்சாச்சுங்க.
கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. காயட்டுங்க. மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காய பொடி போட்டிருக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய். இது நல்லா வதங்கணுங்க. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாசனை வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கினா வாசனை வரவங்க அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பச்சை வாடை போகணும். ஓகேங்களா? அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாடை போகணுன்னு வடை வந்து நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் கொட்டிட்டோங்க. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், குறன்னு தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. கரெக்டாக இந்த பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. தவா வச்சுக்கலாம். காயிட்டுங்க. சூடாயிடுச்சு. தவா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் அடை வந்து கொஞ்சம் நமக்கு கனமாக இருக்கணுங்க. தோசை பதத்தில் இருந்தால் தோசை மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? நம்ம மூடி வச்சு பாருங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் ஊற்றிடலாம். மூடி வச்சுக்கலாம். வச்சு பார்ப்போங்களா? சூப்பர். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் லீவ் ஈவினிங்கில் சுட்டு கொடுங்க. ஓகேங்களா? நைட்டு டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உடம்புக்கு இதெல்லாம் நல்லதுங்க. ஓகேங்களா?
நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா, பாருங்கள் தேங்காய் சட்னி இப்போ தான் தாளித்து கொட்டினேன். ஓகேங்களா, நீங்கள் கார சட்னி என்ன வேணால் வச்சுக்கோங்க. எங்களுக்கு கடைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி எது வேணால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் நல்லாயிருக்கும் கடைக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எப்படி இருக்குது பார்ப்போங்களா? சுடுதுங்க. வா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த அடை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க.